யோசேப்பை பார்த்து ஆண்டவர் சொன்னார், 17வது வயசுல ஆண்டவர் அவருக்கு தரிசனம் கொடுத்தார். சூரியன் சந்திரன் உனக்கு முன்னால வந்து நிற்கும்னு சொல்லி. ஆனா வார்த்தை ஒண்ணு, கடக்கிறது தண்ணி இல்லாத குழிக்குள்ள அங்கே எங்கேயும் சுத்தி பார்த்து கிடக்கிற. யாராவது தூக்கி விட மாட்டாங்களா? யாராவது தூக்கி விட மாட்டாங்களா? மேல இருந்து பிசாசு சொல்லியிருப்பான், உனக்கு முன்னால சூரியன் வரம் வரம், சந்திரன் உனக்கு வரம் வரம் வரம், பார்க்கட்டுமே நான் பார்க்கட்டுமே அப்படி சொல்லி பார்த்த பிறகு தூக்கி 20 வெள்ளி காசுக்கு சொந்த அண்ணன் மாதிரியே வித்துடுறாங்க. நம்மளை ரொம்ப காயப்படுத்தி விற்கிறது போல வார்த்தைகளை பேசி வேதனைப்படுத்தி விற்கிறதுனாலையும் நம்ம மேல இருக்கிற வார்த்தையை யாராலும் எடுக்கவே முடியாது. நம்ம மேல இருக்கிற அழைப்பை யாராலும் எடுக்கவே முடியாது. அடிமை சந்தையில கொண்டு போய் போத்திபாருடைய வீட்டில் போய் அங்கே தவறான குற்றத்தை சாட்டினாலும் நம்ம மேல இருக்கிற வார்த்தையை யாராலும் அழிக்கவே முடியாது. நமக்கு அப்பா கொடுத்த வார்த்தையை யாராலும் எடுக்கவே முடியாது. அண்ணமாரே உன்னால முடிஞ்சது என் சட்டையை எடுக்கலாமே தவிர என் கர்த்தர் எனக்கு கொடுத்த வார்த்தையை ஒன்னால எடுக்க முடியாதுங்க. என் சட்டையை வேணா எடுத்துட்டு போ, எனக்கு இந்த சட்டையை விட அப்பா போட்ட பலவர்ண அங்கே விட பெரிய வார்த்தை என் மேல இருக்கிறதுனால என்னைக்குனால இந்த வார்த்தையை அவர் எனக்கு நிறைவேற்ற வல்லமை உடையவராக இருக்கிறார். 2 பேர் நம்மளை பற்றி தப்பா பேசுறதுனால நம்முடைய வளர்ச்சி குண்டி போகாது. 2 பேர் நம்மளை தூஷித்த உடனே நம்ம மேல இருக்கிற அழைப்பு நிறைவேறாம போகாது. 2 பேர் நம்மளை பரிகாசம் பண்ணின உடனே ஆண்டவர் நம்ம மேல என்ன கைவிட்டார்னு அர்த்தம் அல்ல. யோசேப்பை எல்லாரும் கைவிட்டாங்கன்னா நேர் வழியா தான் போயிட்டு இருக்கிறீங்க. தவறான குற்றம் சாட்டுறாங்களா, நேர் வழியா தான் போயிட்டு இருக்கிறீங்க. ஒரே ராத்திரியில சீயோனுடைய சிறையிருப்பை திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்களை போல இருந்தோம். ஒரே ராத்திரியில எட்டாத உயரத்தில் தூக்கி வைத்து அவர் சொன்ன வார்த்தையை கைகளினால நிறைவேற்றி முடிப்பதற்கு அவர் வல்லமையுடையவராக இருக்கிறார்.